ஆஸ் யூஷுவல் பொண்ணு வந்து துரத்தி பையன் இடத்துல லவ் பண்ணுறான். பொண்ணு திரும்ப சொல்கிறாங்க இல்லை நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னும் நீ கிடைக்கல நான் செத்துருவேன், நான் எழுதி வச்சுட்டுலாம் செத்து போயிடுவேன். அப்புறம் ஃபைனலாக அவங்க ஓகே சொல்லியாச்சு அந்த பொண்ணு. ஸோ லைஃப் ஆஸ் யூஷுவல் ஒரு 2 மாதம் நல்லா தான் போயிட்டு இருந்தது லைஃப். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. இந்த காசில் ஏதாவது பொண்ணு இருந்தாக்க நான் எங்கள் வீட்டு வேலைக்காரியாக கூட நாங்கள் வந்து சேர்த்துக்க மாட்டோம், உன்ன பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பாரு. ஆனால் அந்த பொண்ணு சம்பாதிக்கிற பணம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அந்த பொண்ணோட ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, பொண்ணு கொண்டு ஒரு டவுரி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி இருக்குமோ அடிச்சு அந்த அபார்ஷனே வந்துட்டு அந்த குழந்தைங்க அபார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பர்சன் வந்துட்டு ஒர்க்கில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே மெமோ கொடுக்க ஆரம்பிக்கிற விஷயமாகட்டும், சேலரி குறைய ஆரம்பிச்ச டைம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஒரு 3 months கழிச்சு அது வந்து திருந்திலாம் வரல, அங்கே பணம் இல்லை, பெட்டர் நம்ம தனியாக போகலாம் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு பார்த்து வாங்குறாங்க. ஜாயிண்ட் ஓனர்ஷிப் போட்டு எடுக்கிறாங்க. கிளம்பி வந்துட்டு பழையபடியும் அவர் டியூட்டி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அப்பா அம்மா திரும்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு காஸ்ட் பேரை சொல்லி தனியாக தட்டு வச்சுக்கோ, இதெல்லாம் தாண்டி கீழே வந்து அந்த இது இருக்குல்ல தண்ணி ஃபில் பண்ணுற டேங்க் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக ட்ரைனேஜை மாற்றி விட்டாச்சு. குழந்தை பிறந்து அன்னைக்கு டெலிவரி அன்னைக்கு கூட அந்த பர்சன் வரல, ஹஸ்பண்ட் வரல. அவங்க வந்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த பிஜி அப்ளிகேஷனை கிழிச்சு போட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறத இவங்க கேட்டுட்டாங்க. நம்ம ஜாதியிலே ஒரு பொண்ணை பாருங்க நான் கல்யாணம் பண்ணேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு எந்த கேஸ் பற்றி பார்க்குறோம்? நம்ம இவ்வளோ நாள் சீரீஸ் ஆஃப் கேசஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கும் போது லவ் அண்ட் அரேஞ்ச் பார்த்துருக்கோம், தென் பொண்ணு மேலே தப்பு, பசங்க மேலே தப்பு, அந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். பார்த்ததை தாண்டி ஈவன் பிகாஸ் ஆஃப் வேறு காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வேறு கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்கக்கூடிய கேஸஸும் அந்த மாதிரி ஒரு கேஸ் தான். என்ன அப்படின்னா எனக்கு என்ன இங்கே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மெயினாக இந்த காஸ்ட் பேஸ்டு கல்யாணம் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுறது லவ் மேரேஜாக தான் இருக்குது. நான் மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜில் வந்து அந்த சேம் ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணணும், சேம் கம்யூனிட்டி தான் கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு ரூல் வந்து ஒரு ப்ரிலிமினரி ஒரு ப்ரைமா ஃபேஸ் ரூலாகவே அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம எல்லாமே மேக்ஸிமம் இந்த ஜாதி பேஸ்டு நம்ம பேசுகிற விஷயங்கள் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே வந்துட்டு லவ் மேரேஜாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பையனாகட்டும் பொண்ணாகட்டும் துரத்தி லவ் பண்ணுறதா இருக்கட்டும், நீ கிடைக்கலன்னா நான் செத்தே போயிடுவேன், நான் சூசைடே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஆஹா நமக்காக ஒரு உயிர் இப்படி போகிறேன்னு சொல்லுது, நம்ம பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த லைஃப்குள்ளே என்ட்ராகிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். பொண்ணு வந்துட்டு நம்மளோட கிளைண்ட் இந்த இடத்துல. ஓகே, அவங்க வந்து எஸ்சி கம்யூனிட்டி, பையன் வந்து இதில் எம்பிசி கம்யூனிட்டி இதில் பையன். ஸோ ஆஸ் யூஷுவல் பொண்ணு வந்து துரத்தி பையன் இடத்துல லவ் பண்ணுறான். லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க இல்லை நமக்குள்ளே செட் ஆகாது, இந்த மாதிரி வேறு கம்யூனிட்டி வேறு காஸ்ட் நம்ம அதனால செட் ஆகாது, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு நீ என்ன கல்யாணம் பண்ண போறியா, என் குடும்பத்தை கல்யாணம் பண்ண போறியா, நீ என்ன தானே கல்யாணம் பண்ண போற இந்த இடத்துல, அதனால ஹீரோயிசம் அந்த இடத்துல. ஓகே, அது எப்படின்னா ஒரு இம்ப்ரெஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம். ஓகே, என்னதானே நீ கல்யாணம் பண்ண போற, நான் தானே உன்னை பார்த்துக்கணும், ஸோ நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபாலோ அப் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சொல்லும் போது அகைன் ஷி வாஸ் நாட் ரெடி டு அக்செப்ட். ஏன்னா நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க இல்லையா சொசைட்டியில். ஏன்னா ஆல்ரெடி இதே மாதிரி என்னோட கிளைண்ட்டே நான் ஒரு கேஸ் வந்து டீல் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பர்சன் ரியல் இன்சிடென்ட் என்னோட கிளைண்ட் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்லேருந்து நடந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கும். ஓகே, நடக்கும்போது அதில் பையன் வந்துட்டு ஃப்ரம் பிராமின் கம்யூனிட்டி, ரியல் இன்சிடென்ட், அதனால நான் இவ்வளோ இதுவாக மென்ஷன் பண்ணுறேன். பொண்ணு ஃப்ரம் எஸ்சி கம்யூனிட்டி. அதில் அவங்க பழக்கமாகி வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோ ஹோப்ஸ் கொடுத்து அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி அபார்ட்டும் பண்ணியாச்சு அந்த இடத்துல. ஓகே, அபார்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை எங்கள் வீட்டில் இந்த கம்யூனிட்டி பொண்ணை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பையன் எஸ்கேப் அந்த இடத்துல. அப்புறம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மீடியாவில் ரொம்ப பெருசாக வந்து பூம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பர்சன் காட் அரெஸ்டட். அந்த பையன் அரெஸ்ட் ஆகிட்டு இப்போ கேஸ் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பையன் பெயிலில் வெளியே வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி நான் ஏன் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா லவ்வாக இருந்தாலும் அந்த ஒரு வேற்றுமை இருக்குது, மேரேஜாக இருந்தாலும் அந்த ஒரு வேற்றுமை இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு காஸ்ட்டை வச்சு ஏமாத்துறவங்க லவ்னு பார்க்கறது கிடையாது, மேரேஜ்னு பார்க்கறது கிடையாது. எல்லாருமே அப்படி கிடையாது. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி உண்மையாக மனசை விரும்பி ஏற்றுட்டு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனே என்ன சொல்லுது அப்படின்னா எவ்ரி ஒன் லைக் ஈக்குவல் தான், ஈக்குவல் பிஃபோர்லாம் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் ரீசன்ட் டைமில் இதை வச்சு ஏமாத்துறவங்களும் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய கேஸஸ் சொல்லுது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அந்த பொண்ணு திரும்ப சொல்கிறாங்க இல்லை நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னும் நீ கிடைக்கல நான் செத்துருவேன், நான் எழுதி வச்சுட்டுலாம் செத்து போயிடுவேன், இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து என்னை வந்து இக்னோர் பண்ணிட்டா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் அந்த பையன் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனோன்னே அப்போ என்ன தோணும் ஒரு பொண்ணுக்கு, பா பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கவே முடியாது நமக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனலி இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோட்டில் வந்துட்டு எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் தானே, லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும், எவ்வளோ எமோஷனல் கனெக்ட் இருக்கணும், பாசமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் ஃபைனலாக அவங்க ஓகே சொல்லியாச்சு அந்த பொண்ணு. ஓகே சொன்னதுக்கப்புறம் 2018 வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது இந்த இடத்துல. 18 மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆன ஒரு மாதம் 2 மாதம் லைஃப் நல்லா தான் போகுது. அதுக்கப்புறம் வராங்க அந்த மாமனார் மாமியார் கேரக்டர் உள்ள குதிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாத்தனார், அது இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் ஒரு 2 பேர், இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க.
அந்த மாதிரி எல்லாருமே உள்ளே வராங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து தனியாக வச்சுருக்காங்க, கிளினிக் வச்சுருக்காங்க. அவர் வந்து ஏதோ ஒரு பேங்க்கில், ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லைஃப் ஆஸ் யூஷுவல் ஒரு 2 மாதம் நல்லா தான் போயிட்டு இருந்தது லைஃப். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. என்னன்னா மாமனார் மாமியார் மூலியமாக அந்த இடத்துல பிரச்சனை வர ஆரம்பிச்சது. திரும்ப அந்த காஸ்ட்டை குத்தி காட்டி அங்கே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நீ வந்து ஏன்னா நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம். சரி என்னன்னா இந்த காசில் ஏதாவது பொண்ணு இருந்தாக்க நான் எங்கள் வீட்டு வேலைக்காரியாக கூட நாங்கள் வந்து சேர்த்துக்க மாட்டோம். உன்னை பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பாரு, உன்னை நான் எப்படி பிரித்து காட்டுறேன். லைக் லிட்ரலி ஓப்பன் சவால் தான் அந்த இடத்துல. என்னன்னா நான் உன்னை பிரித்து காட்டுறேன் பாரு என் பையன்கிட்டன்னு சொல்லு. பையன்கிட்ட இருந்த இந்த ஒரு காசுலேருந்து அந்த பொண்ணை நாங்கள் எப்படி மருமகளாக ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது எதில் இருந்திருக்கணும்? எல்லாத்துலேயும் இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த பொண்ணு சம்பாதிக்கிற பணம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அந்த பொண்ணோட ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, பொண்ணு கொண்டு வர டவுரி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் மற்ற விஷயம் தேவைப்படலைன்னா அது எந்த வகையில் கேட்டகரைஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பொண்ணு வந்து மெடிக்கல் முடிச்சுட்டு ஒரு விஷயத்தில் அங்கே இருக்கிறதுனால அந்த பையனை விட வந்து இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்புறம் இவங்க கொடுத்த கொஞ்சம் டார்ச்சர்ஸ் அந்த விஷயம் அப்படின்னால இவங்களால ப்ராப்பராக ஒர்க்கு போக முடியல. ஒன்று. ரெண்டாவது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த டார்ச்சர் டு அன் எக்ஸ்டென்ட் எப்படி போச்சு அப்படின்னா, இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ இவர் போட்டு அடிச்சு, ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா 2 மாதம் தான் லைஃப் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி இருக்கும்போது அடிச்சு அந்த அபார்ஷனே வந்துட்டு அந்த குழந்தைய அங்கே அபார்ட் ஆச்சு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருந்தது. அப்பயும் அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பையனை ஒரு வார்த்தை கேட்கல. நீ ஏன் இப்படி பண்ண, என்ன பண்ணன்னு கேட்கவே இல்லை. நீ இங்கே இருந்தீன்னா உனக்கு இதுதான் நிலைமை, என் பையன் கூட சேர்ந்து உன்னை வாழ விட மாட்டோம் நாங்கள், நீ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி தான் தினம் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க டார்ச்சராக இருந்துட்டு இருந்தது. ஓகே, இவங்க தானே சேர்ந்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க. அதெல்லாம் சேர்ந்து எதுக்காக? பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி வந்துடுச்சுல, வாங்க வேண்டிய நகையை வாங்கியாச்சு. ஓகே, இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ராப்பர்ட்டி சொன்னேன் இல்லையா, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி அது போகும்போது இந்த குழந்தை அப்படியே இருந்தது, அபோர்ட் ஆகிடுச்சு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல இனிமேல் அவங்க கூட என்னால் குடும்பம் நடத்த முடியாதப்ப நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பர்சன் வந்துட்டு ஒர்க்கில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே மெமோ கொடுக்க ஆரம்பிக்கிற விஷயமாகட்டும், சேலரி குறைய ஆரம்பித்த டைம் ஆகட்டும், இவர் தேடி ஓடி வராரு அம்மா வீட்டுக்கு. ஐயோ நான் உன்னை தப்பு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு நான் கண்மூடித்தனமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வராரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஒரு 3 months கழிச்சு அது வந்து திருந்திலாம் வரல, அங்கே பணம் இல்லை. ஓகே, அந்த ரீசன்னால இங்க வர ஆரம்பிக்கிறாரு இவங்க கிட்ட. ஓகே அப்படிங்கிற மாதிரி இங்க வராரு. சரி ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 3 மாசம் லைஃப் நல்லா போகுது. ஓகே, இவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி ஆஸ் யூஷுவல் எல்லாருமே யார் தான் தப்பு பண்ணுவாங்க, நம்ம மாறலாம் அப்படின்னு அந்த இடத்துல நினைப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இவங்களும் சான்ஸ் கொடுக்குறாங்க அந்த இடத்துல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க சரி என் அம்மா வீட்லயும் இருக்க வேண்டாம், உன் அம்மா வீட்லயும் இருக்க வேணாம், பெட்டர் நம்ம தனியா போகலாம் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு பார்த்து வாங்குறாங்க. அது ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பொண்ணோட அப்பா அம்மாவோடது தான். அந்த பேர்ல எடுக்கறாங்க. கேளுங்க, இங்கே தான் இருக்கு. அவங்க தான் பாசம், லவ் அதெல்லாம் கண்மூடித்தனமா இருக்கு இல்லையா, ஜாயிண்ட் ஓனர்ஷிப் போட்டு எடுக்கிறாங்க. நாளைக்கு ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் ஜாயிண்ட் ஓனர்ஷிப் போட்டு இந்த இடத்துல வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஆக்சுவலி இதில் என்னன்னா ஃபுல் இவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து சிங்கிள் பேமெண்ட் கொடுத்துட்டு ஒரு வீடு, நார்மலாக ரொம்ப பெரிய வீடுல சின்ன வீடுல இருக்கிறதுக்கு வாங்குறாங்க. அவங்களோட மொத்த சேவிங்ஸு, அவங்க அப்பா அம்மா பொண்ணுக்காக சிலது கொடுக்கணும்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே யோசிச்சு அவங்க வந்து வாங்குறாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா கொடுக்குறதாகட்டும், அந்த அவங்களுக்கு வந்து 2 பிரதர்ஸ் இருக்காங்க. 2 பிரதர்ஸ்க்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பிரதர்ஸுமே இதுக்கு எதுவுமே அப்ஜெக்ட் பண்ணல. அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க பொண்ணுக்கு, எல்லாமே டவுரி எல்லாமே பண்ணிட்டீங்க, ஏன் நீங்கள் வந்து இன்னும் பணம் கொடுக்குறீங்கன்னு இந்த இடத்துல கேட்கல. அவங்களை கல்யாணம் பண்ணி வந்த 2 பொண்ணுமே இவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஒரு வார்த்தை கேட்கல. சில இடத்துல மருமகளும் சரியில்லாமல் இருப்பாங்கல்ல. ஸோ இந்த விதத்தில் இவங்க எல்லாமே பிளஸ்ட் இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த வீடை வாங்குறாங்க. இவங்க தான் ஐயோ ஹஸ்பண்டை நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, அவரை இன்ஃபீரியராக நம்ம நினைக்க வைக்கக்கூடாது, பிகாஸ் நம்மளை விழுந்து லவ் பண்ணவராச்சே, ஏதோ ஒரு கட்டத்தில் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சி ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பில் போட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் பெரிய பிரச்சனை திரும்ப அங்கேருந்து ஆரம்பிக்குது. அந்த வீட்டுக்கு போய் அவங்க நிம்மதியாகவே கிடையாது. அவங்க அப்பா அம்மா இங்கே வந்துட்டாங்க, கிளம்பி பையனோட அப்பா அம்மா வந்து கிளம்பி வந்துட்டு பழையபடி அவர் டியூட்டி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அப்பா அம்மா திரும்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி நீ வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த பொண்ணு வந்து கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் இல்லைனா எங்கள் லைஃப் நல்லா போகும், நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த பொண்ணை அடித்து விட்டு வெளியே துரத்துறது, அந்த மாதிரி பண்ணுறது. அந்த மாதிரி போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபுல்லாக இவங்களுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. அவங்க அப்பா அம்மா வந்து இவர் அகெயின்ஸ்டாகவும் அந்த இடத்துல படுத்திக்கல அவர். ஓகே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படியே போயாச்சு. ஸோ ஷி காட் ப்ரெக்னென்ட் அகைன். செகண்ட் குழந்தை திரும்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்போ வந்து அவங்க ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம்னு தெரிஞ்சுதோ அப்போ அவங்கள போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணுறது. அதாவது ஹஸ்பண்டும் அடிக்க ஆரம்பிக்கிறது, மாமனார் மாமியார் சாப்பாடு போடுறது கிடையாது, அந்த ஒரு காஸ்ட் பேரை சொல்லி தனியாக தட்டு வச்சுக்கோ, தனியாக இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து அவங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாமல் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து ஒரு 30 to 45 days கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. அவங்க ஓகே அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க ஆஸ் யூஷுவல் இங்கே தான் இருக்காங்க. ஒரு 5வது மாதம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வளகாப்பு பண்ணுவாங்க இல்லையா. சரி என்ன இருந்தாலும் ஹஸ்பண்டை விட்டுட்டு பண்ணக்கூடாது, மாப்பிள்ளை விட்டுட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி இங்கே கூப்பிட்டு இங்கே வராங்க. கூப்பிட்டுட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சமைச்சு கொண்டு வருவாங்க இல்லையா பையன் வீட்டிலேருந்து, சமைச்சு கொண்டுட்டு வரும்போது எதுவும் வந்துட்டு அந்த லெவலில் அவங்க ஆக்சுவலி சொல்கிறாங்க. அவங்க குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது அவங்க சாப்பிட்டதுலேருந்து லைக்
அவங்களுக்கு மயக்கம் வந்து அதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம், நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் தான் ஏதோ பிரச்சனைன்னு வேறு டாக்டர் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. உடனே இவங்களுக்கு வந்து அங்கே மைண்ட் வேறு மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அடிச்சு இவங்க ஃபஸ்ட் குழந்தைய அபார்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வேலையை அவங்க ஏதாவது பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல சஸ்பெக்ட் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திரும்ப எப்பா சாமி உங்க கூட என்னால் வாழ முடியாது, ஓகே இந்த வீட்டை கூட நீயே வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை, எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் போகிறேன், திரும்ப கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே கட்டும் போது குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்து அன்றைக்கி டெலிவரி அன்றைக்கி கூட அந்த பர்சன் வரல, ஹஸ்பண்ட் வரல. யார் வரணுமோ அவர் வரல. ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து அவங்க அப்பா அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஏஜ்டு, அவங்களுமே இங்கே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன்ஸ் அவங்களுமே இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒரு 2வது மாதம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே இருக்க விஷயம் அந்த பர்சனுக்கும் வேலை போயிடுச்சு, அவங்க ஹஸ்பண்டுக்கும் அந்த இடத்துல. ஓகே, வேலை பண்ணப்போ திரும்ப என்ன ஆகுது, திரும்ப தேடி வராங்க இந்த இடத்துல. இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்துட்டு அந்த இருக்கிறதுல பிஜி படிக்கணும்னு சொல்லிட்டு, இவங்க ஆக்சுவலி இதெல்லாம் மேரேஜ் லவ்னும் போது அவங்க பேசின விஷயம் தான். மேரேஜ் ஆனாலும் நான் பிஜி முடிக்கணுன்ற விஷயம் அப்போ நல்லா மண்டே ஆட்டியிருக்காரு. நீ என்ன வேணால் பண்ண, உனக்கு நான் கூட நிற்கிறேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் உனக்கு இன்னொரு அப்பா, அப்படியெல்லாம் அந்த பையன் அந்த இடத்துல பேசியிருக்காங்க ஹஸ்பண்ட். ஓகே, பேசும்போது இவங்க வந்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த பிஜி அப்ளிகேஷனை கிழிச்சு போட்டாங்க. அவங்க போய்ட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்தாங்க. பே பண்ணிட்டு வந்து அந்த புக்ஸு ஐடி கார்டெலாம் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாமனாரும் சேர்ந்து எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு உனக்கு படிப்பு ஒன்று தான் வேண்டியிருக்கா. அதாவது திரும்ப அவங்க குத்தி காட்டுறது இந்த காஸ்ட்டை வச்சு தான் அந்த இடத்துல குத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களால பிஜியும் அந்த இடத்துல படிக்க முடியாமல் போச்சு. ஸோ குழந்தைக்கு அந்த இடத்துல பர்த் கொடுத்தாச்சு, எல்லாமே அந்த இடத்துல போயாச்சு. இவ்வளவும் அவங்க தாண்டி போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இல்லை அப்பா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அது அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம போயிட்டு அந்த இடத்துல டார்ச்சர் பண்ணக்கூடாது, இன்னும் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த இடத்துல போய் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க பொறுத்து இந்த இடத்துல போயிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி திரும்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு, இல்லை செகண்ட் டைம் திரும்ப நான் மாறிட்டேன், நான் அப்படியெல்லாம் கிடையாது, உன் அருமை வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டாவது குழந்தை இல்லாமல் இருந்தது, இப்போ குழந்தைக்காகவாது நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு வீட்டையும் விட்டுரு, நம்ம இன்னொரு வீடு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப 2வது வீடு ஒன்று அந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இவங்க கையிலேருந்து இவங்க வந்து ஒரு 20 lakhs கொடுக்குறாங்க திரும்ப. ஓகே, ஏன்னா இவங்க வந்து இவங்க பேரில் எப்படி போட்டு வச்சுருந்தாங்க அப்பா அம்மா, அது வந்து 20 lakhs கொடுத்துட்டு மிச்சம் ஒரு 15 lakhsக்கு என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் பேரில் நீ மாதம் நீ இஎம்ஐ கட்டு, 20 lakhs as இன்வெஸ்ட்மெண்ட் நான் போட்டுறேன், ஓகே மாதம் அந்த 15 lakhsக்கு நீ இஎம்ஐ கட்டுன்னு சொல்லி ஒரு இது நான் பேங்கிங் ஃபினான்ஸில் போய்ட்டு ஒரு இது வாங்கிக்கிறாங்க, லோன் வாங்கிக்கிறாங்க. இவங்க பண்ண விஷயமே என்ன அப்படின்னா, லோன் இவங்க பேரில் எடுக்கிறாங்க, பட் இஎம்ஐ கட்ட போகிறது அந்த பர்சனு, லோன் இவங்க பேரில் எடுக்கிறாங்க. லோனும் எடுத்தாச்சு, அந்த வீடும் வாங்கியாச்சு, ஃபுல்லாக போட்டு வாங்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து பர்டன் ரொம்ப ஜாஸ்தியாக மாதிரி இருக்குது இந்த இடத்துல, நம்ம லோனை பிரிச்சுக்கலாம், பாதி லோனை பிரிச்சுக்கலாம் அப்படின்னும் போது அந்த லோன் மாதம் வந்து ஒரு 40,000 கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20,000 இவங்க கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் அவரை நம்பி, பட் ஆனால் அங்கே போய் சேர்றது எதுவாக இருக்கும் அந்த பேங்க்குக்கு அப்படின்னா இவர் பேரில் தான் போய் சேரும். 40,000 இவர் பே பண்ணாருன்ற மாதிரி இவர் அக்கௌண்ட்டில் இருந்து அங்கே போகுது ஆக்சுவலி. ஆனால் இவங்க தான் அந்த இடத்துல 20,000 கொடுத்துருக்காங்க. பட் நல்ல வேலை அதுக்கான பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் இவங்க கிட்டே இருந்தது, பிகாஸ் பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம். ஸோ அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்லேயும் இருக்க விடலை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு இவங்க ஒரு நாளைக்கு இவங்க எங்கே வந்துட்டு வெளியே நம்ம வரணும், குழந்தையும் கவனிச்சுக்கிறது கிடையாது, குழந்தைக்கு சுத்தமாக அந்த அப்பா பாசம் கிடையாது, இது வரைக்கும் குழந்தைய ஒரு வாட்டி கூட தூக்குனதும் கிடையாது அந்த இடத்துல. ஓகே, ஆனால் என்ன ஒன்று பண்ணிட்டாங்க இந்த இடத்துல அப்படின்னா, ஓகே அந்த மாமியார் அதை நான் சொல்கிறேன், அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறத இவங்க கேட்டுட்டாங்க. அம்மா இந்த மாதிரி இவ வந்து செட் ஆக மாட்டா, சரி ஒரு வாட்டியும் நமக்கு ஏதோ பிரச்சனை வரும்போது அவர் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருந்தது, நீங்கள் வந்துட்டு வேறு பொண்ணை பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம ஜாதியிலே ஒரு பொண்ணை பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகே அதுதானே உங்கள் ஆசையும் கூட அவர் அங்கே சொல்லிட்டு இருந்து இவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தவங்க தான். அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்போ தான் ஃபுல் விஷயத்தை அவங்க ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களே உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால அவங்க ஓப்பன் அப் பண்ணலை, இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க அந்த இடத்துல ஓப்பன் அப் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஓகே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது பார்த்தா இவங்க ஒரு பூட்டு போட்டுட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பூட்டுக்கு மேலே இன்னொரு பூட்டை போட்டு லாக் பண்ணுறது. சரி ஓகே, அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் 2 இந்த லைக் பஞ்சாயத்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி வீட்டை திறந்து விடுங்க, நான் போயிட்டு வந்துட்டு என்னோட இதை எடுக்கணும், பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது பீரோ சாவியை காணும், பீரோ லாக்டு, அதில் இவங்களோட நகைகள் பணம் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க, அது லாக்டு. ஓகே, அந்த பீரோ கீ கொடுக்கல, இருந்த கீயும் அங்கே காணும். அதை தாண்டி இவங்க போயிட்டு அங்கே ஒரு நாள் 2 நாள் இருக்கலான்னு போனாங்க இல்லையா, போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இபி கரண்ட் பில் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஸ் கேரரை பிடிக்கிட்டு போயாச்சு, இபி புக்கு, கேஸ் புக்கு, ஸோ இன்னும் அங்கே ரேஷன் கார்டு எல்லாமே அந்த பர்சன் எடுத்து வச்சாச்சு, எதுவுமே அவங்ககிட்ட கொடுக்கல. இதெல்லாம் தாண்டி கீழே வந்து அந்த இது இருக்குல்ல, தண்ணி ஃபில் பண்ணுற டேங்க் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக ட்ரைனேஜை மாற்றி விட்டாச்சு. ஓகே, இதெல்லாம் நீ பண்ணால் தான் நீங்கள் இருப்ப, நீ எப்போ கிளம்பிடு போயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், ட்ரைனேஜை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அவங்களால இந்த கட்டத்தை மீறி ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு ரீசனுக்காக தான் அவங்க வெளில வந்து அது கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. இதை தாண்டி இதில் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பையனோட அப்பா வந்து ரிட்டையர்ட் எஸ்ஐ. ஸோ அந்த ஆள் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த இடத்துல பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பொண்ணு வந்து சும்மா இவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும்ல, நியர்பை ஸ்டேஷனில் இருக்கிறது போய்ட்டு இந்த பொண்ணு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு எஸ்சிஎஸ்ஆர் வாங்கி வச்சுக்கிறது. ஓகே, அதாவது ஜஸ்ட் அதாவது அக்னாலஜ்மெண்ட், கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டரில் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறது. இந்த மாதிரி அவர் ஆல்ரெடி ரெண்டு சிஎஸ்ஆர் வாங்கி வச்சிருக்காரு. என்னன்னா, மாமியார் அடிக்க வந்தா
அப்படிங்கிறது ஒன்றும், வீட்டில் அது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ இவங்க வெளியே வந்துட்டு நம்ம எல்லாமே இனிஷியேட் பண்ணும்போது தென் ஷி காட் அன் டிவோர்ஸ் இது நோட்டீஸ் வந்திருக்கு. அது என்ன நான் சொன்ன மாதிரினா இவங்க கேரக்டர் ஃபுல்லாக தப்பு போர்ட்ரே பண்ணி நோட்டீஸ் வந்திருக்கு. பிகாஸ் அதை வச்சு உள்ள காமிச்சு வந்திருக்கு ஒன்று. ரெண்டாவது அவர் பண்ண விஷயத்தினால தான் இவங்களால பிஜியும் கம்ப்ளீட் பண்ண முடியல, இவங்களால ப்ராப்பராக ஒர்க்குமே அந்த இடத்துல போக முடியல. இப்போது அகெயின் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அதை யோசிச்சு பிபி அதிகமாகி இவங்களுக்கு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு இந்த இடத்துல. ஓகே, குழந்தை இப்போ கோவிட் 2021 குழந்தை பிறந்தா 4 வயசு குழந்தை இப்போ கையில் வச்சிருக்காங்க. அந்த குழந்தைய பார்ப்பாங்களா இல்லை இவங்களை பார்ப்பாங்களா? அப்பா அம்மாவும் ஏஜ்டு, அவங்களும் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்க ஒரு பர்சன்ஸ். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியே வந்து நம்ம கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம். பண்ணிவிட்டு SC/ST கமிஷனில் கம்ப்ளைண்ட்டு அண்ட் தென் MC DVC. அதாவது நம்ம இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து டேரெக்டாக கோர்ட்லேயும் ஃபைல் பண்ணலாம், இல்லைனா சோஷியல் லைக் வெல்ஃபேர் ஆஃபீஸர்கிட்டையும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த விஷயம், ஏன்னா இவங்க இப்போ டிவோர்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஏன்னா இவங்க கடைசி வரைக்கும் இவங்க யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆசிலேஷன் இருந்தது. ஒரு வேளை அவங்க அப்பா அம்மானால தான் இந்த பையன் இப்படி பண்ணுறாங்களோ, நம்ம ஒரு ரியலைசிங் ஏதாவது பண்ணி ஃபேக்டர் கொடுத்துட்டு அந்த பையன் மாறிடுவாங்களோ ஒரு ஆசிலேஷன் இருந்தது டில் கெட்டிங் டிவோர்ஸ் அந்த பேப்பர் வரைக்குமே. பட் டிவோர்ஸ் பேப்பர் வந்து அதில் அந்த கண்டென்ட்ஸ்லாம் பார்த்த அப்புறம் இனிமேல் நான் யாருக்காக என்ன பண்ணணும் அந்த இடத்துல? ஸோ இவ்வளோ நாள் நான் வந்துட்டு இருந்துட்டு போயிட்டேன். ஸோ எனக்கு இல்லை அப்படின்னாலுமே குழந்தைய பார்த்துக்கிறதுக்காகவாது ஏதாவது கொடுக்கணும்ல. நீ கொடுக்கறது கூட செகண்டரி இந்த இடத்துல, ஓகேவா? பட் இருக்க வீட்டில் ட்ரைனேஜை ஏற்றி விடுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் தான். நல்லாவே தெரியும் குழந்தைய வச்சுட்டு அங்கே தான் இருப்பாங்கன்னு. ஃபியூஸ் கேரியரை பிடுங்கிட்டு போயாச்சு, கரண்ட் எல்லாம் எப்படி அந்த வீட்டில் இருப்பாங்க? ஸோ சிலிண்டர் எல்லாம் எப்படி குக் பண்ணுவாங்க? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி தான் ஷி டுக் அ ஸ்ட்ராங் டெசிஷன். அவங்க வீட்லேயும் சொல்லியாச்சு, நம்ம கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணோம். இதெல்லாம் தாண்டி போனால் இன்னொரு ஒரு பெரிய கேவலமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே அவங்க அப்பா வந்து ரிட்டையர்டு எஸ்ஐன்னு சொல்லி. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போனாலும் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. ஓகே, இவங்க வந்து நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் இன்னிய டேட் வரைக்கும் எதுவுமே ஆக்ஷன் கிடையாது. அதனால நம்ம போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கமிஷனரே கூப்பிட்டு இது என்னென்னு விசாரிச்சு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐ வந்துட்டு நான் போகல ஆக்சுவலி. ஆனால் கொஞ்சம் அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க காலைல 9 மணிக்கெலாம். கமிஷனர் பார்க்கும்போது 10:15 நான் போகும்போது எஸ்ஐ காலையிலே கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்கு கோர்ட் அது இதெல்லாம் போகிறீங்க, போனால் எவ்வளோ மிஞ்சி போனால் உங்களுக்கு 4000 MC வாங்கி கொடுப்பாங்களா மெயின்டெனன்ஸு, நீங்கள் வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுத்து மாதம் நான் உங்களுக்கு 40,000 அவனை தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க. அதாவது 2 மாதமாக எங்கே போனாங்கன்னே தெரியல அந்த எஸ்ஐ. ஓகே, ஒரு கால் இல்லை ஒன்றும் இல்லை, ஸ்டேஷன் போனால் உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புறது. அன்றைக்கி வந்து ஏன்னா கமிஷனர் முன்னாடி போய் நிற்கும் போது அவர் திட்டுவார்ல, என்னங்க வேலை பார்த்தீங்க, நீங்கள் உங்ககிட்ட தானே கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணும்போது இந்த மாதிரி கிளைண்ட்டு சொன்னாங்க என்னங்க ஆச்சு ஏதுன்னு கேட்கும்போது, மேடம் இல்லை வீடு பூட்டியிருக்கு, ஆஃபீஸ் பூட்டியிருக்கு, அவன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னாங்க. கடைசியில் இவங்க சொல்கிறாங்க அவங்க பக்கத்து நெய்பர் கால் பண்ணுறாங்க, அதே வீட்டில் தான் அவன் வந்து போகிறான், அதே ஆஃபீஸ்க்கு தான் போகிறான், ஃபோன் ஆனில் தான் இருக்குது. இதே விஷயம் தான். ஏன்னா இப்போ பர்சன் இல்லை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல அப்படின்னா CDR தான் போட போகிறாங்க. அடுத்தது நாங்கள் வந்து கால் டீட்டெயில் ரெக்கார்டிங் போட்டு பட் ஃபோன் அந்த பையனோட நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன இதுக்கெல்லாம் மேம் அவங்க சொல்லியிருக்காங்க மேம் இவங்க கமிஷனர் சாரே எஃப்ஐஆர் போட சொல்லிட்டார் அப்படின்னு. என்ன எஃப்ஐஆர், இதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டாலும் நிற்காது, அவன் ஈஸியாக உடச்சிட்டு வெளியே வந்துடுவான். எந்த பேஸில் நான் வந்து உனக்கு எஃப்ஐஆர் போடுறது? இதில் ஒன்றுமே இல்லாத கேஸ் இது, நீ போய் கோர்ட்டில் போய் MC போட்டுக்கோ, இது ஃபேமிலி இஷ்யூ அப்படின்னு இருக்காங்க. கரெக்ட், ஃபேமிலி இஷ்யூ சிவில் டிஸ்பியூட் ஸ்டேஷனில் ஹேண்டில் பண்ணக்கூடாது தான். பட் அது எப்போ ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ஹஸ்பண்ட்குள்ளே பேச்சுவார்த்தை தகராறு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை வேற ஒரு அஃபேர் ரிலேட்டடாக இருந்ததுன்னா ஓகே. பட் அது எப்போ கிரிமினல் ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி அபார்ட் பண்ணுறது, ஜாதி பேரை சொல்லி அசிங்கமாக பேசுறது, இது எல்லாமே கிரிமினல் ஆக்ஷன் தானே. இது எப்படி அவங்க கோர்ட்டில் போய் நீ பார்த்துக்கோன்னு சொல்ல முடியும் அந்த இடத்துல? ஓகே, ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல அப்புறம் கோர்ட்டில் டேரக்ஷன் வாங்கி போலீஸ் இங்கே ஒர்க் பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் SC/ST கமிஷனில் கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸு, டொமஸ்டிக் வயலன்ஸ், இது எல்லாமே நம்ம சைடு இருந்து இப்போ இதில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ அந்த வீடை திருப்பி அவங்க பேரில் எழுதி வாங்க முடியுமா இப்போ டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னா? இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்னொரு விஷயம், அந்த பர்சன் என்ன ஆச்சுன்னா இன்னொரு விஷயம் அதில் நான் இப்போ கேட்கும் போது அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 3 மாதமாக லாஸ்ட்டில் அவன் லோன் பே பண்ணல, ஹஸ்பண்ட் லோன் பே பண்ணாமல் அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் நமக்கே தெரியும் வீட்டுக்கு வந்து அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு, ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பேசி, பிகாஸ் இவங்க கிளைண்ட்டும் குழந்தை 4 வயசு குழந்தையும் தனியாக இருந்தாங்க அந்த வீட்டில். நேரக்கட்ட நேரத்தில் வந்து மிரட்டுறது வைக்கிறது அப்படி இல்லாமல் அப்புறம் நம்மளும் சொன்னோம் என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க, நீங்கள் பயப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் உங்கள் ID கார்டை கொடுங்க, இல்லைனா உங்கள் இதுக்கு வந்து நாங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறோம். ஏன்னா அந்த பர்சன் கால் பண்ணி எப்படி அவங்களை ஏற்றி விட்டுருக்காரு அப்படின்னா, எனக்கு அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவகிட்ட போய் கேளுங்க, எதுவாக இல்லை நீங்கள் வந்து ஆக்ஷன் நோட்டீஸ் விட்டு போங்க வீட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீகலி தட் இஸ் நாட் பாசிபிள். 3 மாதம் டைம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நோட்டீஸ் ஓட்டணும், அது நம்ம போய் ஸ்டே வாங்க போகிறோம், அதுக்கப்புறம் அது இழுத்துரும் 1 வருஷம் 1.5 வருஷம் தாராளமாக இழுக்கும் அந்த விஷயம். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வச்சேன், அந்த மாதிரி ஒன்று கிடையாது, உடனே எல்லாம் பண்ணிட முடியாது, நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட ஆள் வர்றதில்லை. பட் இஷ்டத்துக்கும் கண்ணா பின்னா ஒரு நாளைக்கு 10 நம்பர்லேருந்து தெரியாத புது நம்பர்லேருந்து கால்ஸ் வருது ஒரு நாளைக்கு.
இந்த மாதிரியெல்லாம் உட்காந்து அவன் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அவளா எனக்கு வேணாம் நீ விட்டு ஒழிச்சிரு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடணுன்ற அளவுக்கு இப்போ உட்காந்து அவங்கள மென்டலி ரொம்ப ஸ்க்ரூ பண்ணி அவங்கள வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில். இதை தான் நம்ம எல்லாமே சேர்த்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட்டில். நான் த்ரெட்டன் பண்ணுற ஃபேக்டர் இங்கே இருக்குது. ஓகே, இதெல்லாம் தாண்டி இதில் இப்போ என்ன ஒன்று பண்ணலாம் அப்படின்னா, மிச்சம் இப்போ அவர் இவ்வளோ நாள் இஎம்ஐ கட்டினார் இல்லையா, அந்த பணத்தை நான் உனக்கு கொடுத்துறேன், வீடை என் பேரில் எழுதி கொடுத்துரு, ஏன்னா ஜாயிண்ட் ஓனர்ஷிப் இதுவுமே. ஓகே, அந்த இடத்துல இல்லை நீ என்ன பண்ணி இஎம்ஐ எடுத்துக்கோ, இஎம்ஐ கட்டிட்டு நான் கொடுத்த 20 லட்சத்தை நீ எனக்கு கொடுத்துரு. ஸோ இப்படி எடுத்துகிட்டு போனோம் நம்ம ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போனோம் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இது வந்து கோர்ட்டில் போய் ரிட்டன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் போட்டு இந்த இபி புக்கு பாஸ்புக் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் டிலே ப்ராசஸ். ஏன்னா அடுத்த வாழ்வாதாரமே உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை இல்லையா, இதை தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டேஷனில் கேட்குறோம், இதெல்லாம் வாங்கி கொடுங்க இமீடியட்டாக, ஏன்னா குழந்தையும் அம்மாவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில். இதில் நல்ல ஒரு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கணும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.